காசு தானேம்மா, நான் அனுப்பி விடுறேம்மா. மாமா வெய்மா மேனேஜர் வர கால் பண்றாருமா, நான் அப்புறம் பேசுறேம்மா. சொல்லுங்க சார். நீ வேலைக்கு சேர்ந்து 5-6 மாசம் ஆகுது. நீ ஒரு மாசம் கூட டார்கெட் அச்சீவ் பண்ணவே இல்லை. இந்த மாசம் மாதிரி நீ டார்கெட் அச்சீவ் பண்ணுவேன்னு நினைச்சேன். அச்சீவ் பண்ற மாதிரி தெரியல. இன்னைக்கு தான் உனக்கு லாஸ்ட் டேட். 20,000 ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்துட்டு வா. சரி ஓகே சார். இல்லன்னா பேப்பர் போட்டு கிளம்பு. சும்மா அண்ணே வாப்பா. ஆர்டர் போட்டுருவோமா அண்ணே? ஸ்டாக்லாம் கம்மியா தான் இருக்க மாதிரி இருக்கு. எங்கேயா வந்து ஓடவே இல்ல, பாக்கலாம் தரோம். அண்ணே ஆர்டர் போட்டு 1 மாசம் ஆச்சுண்ணே. ஒரு கடையில 1 மாசமா ஆர்டர் விடலன்னா மேனேஜர் கேள்வி கேட்பாருண்ணே. ஒண்ணு வேணாண்ணே, ஒரு 500-600 ரூபாய்க்கு போடணும் போதுண்ணே. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். அப்படியே இருக்கு பொருள். இதுல கிடைக்கிறதே எனக்கு 8 1 ரூபா. அதை நான் போட்டு அப்படியே தங்க வைக்க முடியுமா? போட்டுக்கலாம். நான் உனக்கு வேணாம்னு சொல்ல ஆர்டர் போடலாம். வெயிட் பண்ணு, விக்கட்டும். அண்ணே உன் நிலைமை எனக்கு புரியுதுண்ணே. என் நிலைமையே கொஞ்சம் புரிஞ்சுக்கோண்ணே. டார்கெட் பிரஷர்ண்ணே, சப்போர்ட் பண்ண கொஞ்சம். ஒண்ணும் இல்லண்ணே, ஒரு 4 சரம் போடுறேன். விக்குதானு பாருண்ணே. 1 வாரம் கழிச்சு விக்கலாம், நானே எடுத்துக்கிறேண்ணே. தம்பி சொன்னா புரிஞ்சுக்கப்பா. உன் டார்கெட் நான் வேலை பார்க்க முடியாது. உனக்கு என்ன, நீ ஆர்டர் போட்டு டார்கெட் வாங்கி இன்சென்டிவ் வாங்கிட்டு போயிருவேன். விக்கலாம், நானா பொருளை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கணும். அண்ணே தம்பிக்காக ஏதாவது பார்த்து பண்ண. நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியுண்ணே. சொல்ல என்னென்ன போடலாம் சொல்ல. ஏய் சொன்னா புரிஞ்சுக்கோடா. ஓடாத பொருள் சும்மா ஆர்டர் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, ஒழுங்கு முறையா கிளம்பிடு. இல்ல அதுக்கப்புறம் ஆர்டர் கிடையாது, கடப்பக்கமே வராத. கிளம்புடா. வந்துட்டான் ஓடாத. இன்னைக்கு தான் உனக்கு லாஸ்ட் டேட். 20,000 ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்துட்டு வா. இல்லன்னா பேப்பர் போட்டு கிளம்பு. காசு தானேம்மா, நான் அனுப்பி விடுறேம்மா. ஓய்வெடுத்து நிழல் இன்பம் நெஜம் போராட்டம் என்ன வாழ்க்கடா இது? பொய் வாழ்வா